டேயை முடிக்கிறதுக்கு ஐகானிக்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இடத்தின் பேர் ருவன்வெளி சாய பாருங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம். நைட் டைம் வியூ சட்டப்படியாக இருக்குமென்றாங்க. போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ருவன்வெளி சாய பக்கமாக முதுகு காட்டிட்டு இருக்கக்கூடாதால அவன் மதத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்கள் சைடாக இருந்து கதைக்கிறோம். ஓகே, ருவன்வெளி சாயை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். எப்படி என்றானா ஆர்ட் எடுத்ததால். ஸோ இங்கே வந்து புத்த பெருமாண்ட கொஞ்சம் தாதுக்கள் வச்சிருக்கணும் உள்ளது. அதைத்தான் வழிபடுறதுக்காக குமிழ் வடிவத்தில் அமைச்சிருக்கேன் இந்த தாது கோபம். கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெரிய தாது கோபுரங்களுக்குள்ள இது உண்டு. ஸோ மாங்ஸ் வந்து ஸ்டோரிஸ், புத்த பெருமாண்ட ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. சில இடங்களில் வந்து மாங்ஸுக்கு வந்து தானங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கு. மற்றது எல்டர்ஸோடு இருந்து அவன் கிராண்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்து கதை கேட்டுக்கொண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக காமான இடமா இருக்குது. உங்களுக்கு வேணுமென்றாலும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். புத்த பெருமானை வழிபட்டு கொள்ளலாம். நன்றி.